அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்க டாக்டர் இந்துமதி. இன்னைக்கு வாக்கிங் பண்றதுனால நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை எப்படி பூஸ்ட் பண்ணலாம், நம்ம பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாமாங்க. நிறைய பேருக்கு பிபி இருக்கிறதுனால ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்ன்ற பயம் இருக்குங்க. ஆனா ஏன் வருதுங்கிற ரீசன் தெரிஞ்சு அதை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மள செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வயசு ஆக ஆக என்ன ஆகும், இயற்கையாவே பிளட் வந்து திக்காயிடுங்க. அப்ப அந்த பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாகி ஹார்ட்டால ப்ராப்பரா பம்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால்ஸும் வந்து பிளட் வெசல்ஸ்ல ஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னா வெசல்ஸோடைய ஸ்பேஸ் வந்து நேரோ ஆயிடும். அப்பயும் ஹார்ட்டால ப்ராப்பரா பம்ப் பண்ண முடியாது. அதனால மற்ற சிஸ்டத்துக்கெல்லாம் ப்ராப்பரான சர்க்குலேஷனையும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வாக் பண்றதுனால பிளட் திக் ஆகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது தின் ஆயிடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலும் வந்து ரிமூவ் ஆயிடும். இதனால பிளட் வெசல்ஸ்ல ப்ராப்பரா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், பிளட் ப்ரெஷர் கம்மி ஆயிடும், ஹார்ட்டால ஈஸியா பம்ப் பண்ண முடியும், எல்லா சிஸ்டத்துக்குமே சர்க்குலேஷன் பண்ண முடியுங்க.